வைஷுவிற்கும் கொஞ்சம் வலியாகத்தான் இருந்தது. ஆரம்பத்தில் லேசாக வலித்தாலும் இப்பொழுது கணவன் தந்த சுகத்தில் கண்களை சொருகப்படுத்திருந்தவளுக்கு கொஞ்சம் தேவலாம் என்பது போல இருந்ததனால் அவளும் அவனுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருந்தாள். இருவரும் சேர்ந்து கட்டில் யுத்தம் நடத்தி சோர்ந்து போனவர்கள் அசதியில் பெட்ஷீட்டை இழுத்து போர்த்தி கொண்டு அப்படியே உறங்கிவிட்டனர். அடுத்த நாள் காலை வைஷுவால் எழுந்திருக்கவே முடியவில்லை. உடல் மிகவும் அலுப்பாகவும் வலியோடும் இருந்ததனால் அப்படியே படுத்துக் கொண்டிருந்தாள். மெதுவாக கண்ணை முடித்த ஆதி மனைவி இன்னும் எழுந்திருக்காததை கண்டு ஆச்சரியப்பட்டான். இவ்வளோ நேரம் தூங்க மாட்டாளே, ஒருவேளை உடம்பு சரியில்லையோ என்று அவள் நெற்றியிலும் கழுத்திலும் கையை வைத்து பார்க்க ஜுரம் எதுவும் இருப்பது போல தெரியவில்லை. பின்பு சரி அசந்து தூங்குறா, தூங்கட்டும் என்று நினைத்தவன் மெதுவாக அவளை டிஸ்டர்ப் செய்யாமல் எழுந்து குளியலறைக்குள் புகுந்து கொண்டு குளித்து முடித்துவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆடையை மாற்றிக் கொண்டவன் கீழே சென்று அவளுக்கு குடிப்பதற்காக பால் எடுத்துக்கொண்டு மேலே வந்தான். அப்பவும் வைஷு அசதியாகவே உறங்கிக் கொண்டிருக்க மெதுவாக அவள் அருகே அமர்ந்து அவள் தலையை கோதியவன், வைஷு வைஷு என்னாச்சுடி, ஏன் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க என்று கேட்க மெதுவாக கண்ணை முடித்தவள், அதே விடிஞ்சிடுச்சா? ஆமாண்டி, ஏன் இப்படி படுத்துட்டு இருக்க? உடம்பு ஏதாச்சும் பண்ணுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்குது அவ்வளவுதான். சாரிடி, நான் வேற நேத்து நைட் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அதனாலதான் இப்படி இருக்குது. அட்லீஸ்ட் இன்னும் ஒரு மாசமாவது உனக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கணும். ஐயோ ஆதி, நீங்க இருக்கீங்க பாருங்க என்றவள் அவ்வளவு உடல் வலியிலும் அவனை கஷ்டப்படுத்த கூடாது என்பதற்காக பட்டின்றி எழுந்து அமர்ந்தவள், ஏதோ கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன், அவ்வளவுதானே, இதுக்கு எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க? அது சரி, சார் என்ன காலையிலே குளிச்சு ரெடி ஆயிட்டார் போல இருக்கே. ஆமாண்டி, நீ தூங்கிட்டு இருந்தியா, அதான் உன்னை எழுப்ப வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டேன். சரி, அப்போ நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து இந்த பாலை குடி, அப்புறமா கூட போய் குளிச்சுட்டு வரலாம். இல்லாதி, நான் போய் குழந்தைங்களை தூக்கணும், குளிக்காம எப்படி போய் தூக்குறது? நான் சட்டுன்னு போய் குளிச்சுட்டு வந்துடுறேனே. சரி என்றவன் மீண்டும் அந்த பாலை மூடி வைத்து விட்டு சோஃபாவில் அமர்ந்து கொண்டு தனது லேப்டாப்பை எடுத்து ஆன் செய்து அதில் மெயில் செக் செய்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் அவள் தயாராகி அவன் அருகே வந்து அமர்ந்ததும் அந்த பால் கிளாஸை எடுத்து அவள் கையில் கொடுத்து, குடி, அப்புறமா கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். உன் ஃபேஸ பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப டல்லா இருக்கேன்னு. தேங்க்ஸ் ஆதி என்றவள் அந்த பாலை வாங்கி கடகடவென்று குடித்து விட்டு டேபிளில் கிளாஸை வைத்தவள் மெதுவாக அவன் தோளில் சாய்ந்து கொள்ள, என்னாச்சு வைஷு என்று அவளை அழைத்தவன் பட்டென்று தனது லேப்டாப்பை க்ளோஸ் செய்து வைத்து விட்டு, என்னாச்சுடி? ஆதி, ரொம்ப நாள் கழிச்சு நேத்து நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், அதான் இன்னைக்கு ஃபீல் கொஞ்சம் குட்டா இருக்கு. அப்படியா? நான் கூட ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என் பொண்டாட்டி என்ன ஆசையா அவ பக்கத்துல அலோவ் பண்ணதுக்காக. சி போங்காதி. வைஷு, ஆனாலும் நீ ரொம்ப சாஃப்டடி, என்ன ஸ்கின் பால்கோவா மாதிரி இருக்குது என்று அவள் கன்னத்தை கிள்ளி பார்த்து கொண்டே கூற, வர வர உங்களுக்கு ரொம்ப சேட்டு அதிகமாயிடுச்சு என்று கூறவும் பிறகு அவன் முகத்தை சீரியஸாக வைத்துக் கொண்டு, சரி வைஷு, நேத்து ஏதோ தெரியாம கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட அப்படி நடந்துகிட்டேன். உனக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இனிமே நான் உன் பக்கத்துல கூட வரமாட்டேன். நீ நல்லா படி, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எல்லாம் முடி, அதுக்கப்புறம் நம்ம எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், சரியா? நிஜமாவா ஆதி, உங்களுக்கு நான் வேண்டாமா? இப்படி கேட்கும் மனைவியிடம் எப்படி வேண்டாம் என்று சொல்வது? இருந்தாலும் கட்டுக்கடங்காமல் திரியும் தன் மனதிற்கு கடிவாளம் போட்டவன், இப்போ வேண்டாம்னு தான் சொன்னேன், எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஏன் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் உன்னை விட்டுற மாதிரி எனக்கு ஐடியாவே இல்லை என்று அவன் கூறவும் அவளுக்கு வெட்கத்தில் முகமெல்லாம் சிவந்து விட்டது. ஏன் வைஷு, பேசாம லாஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு நீங்க 3 பேர் சேர்ந்து படிச்சீங்களே, அதே மாதிரியே இப்போ சேர்ந்து படிங்களேன். ஆமா இல்ல, இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்கு. சரி, நான் இப்பவே கார்த்திக்கும் கவிதாக்கும் ஃபோன் பண்ணி சொல்றேன், அவங்க கிளம்பி வந்துடுவாங்க, 3 பேரும் சேர்ந்தே படிங்க, சரியா? ஓகே ஆதி, ஆனா குழந்தைங்க? நீ கவலையே படாத, அம்மா கிட்ட இதை பத்தி நான் தெளிவா பேசிட்டேன். ஃபீட் பண்ணும்போது மட்டும்தான் குழந்தை உன் கையில இருக்கும், மத்த நேரமெல்லாம் அம்மாவும் சித்தியும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சோ நீ ஃப்ரீயா படி, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, உனக்கு எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாது என்று கூறவும் தன் கணவனை பெருமை பொங்க பார்த்தவள், தேங்க்ஸ் ஆதி, தேங்க்யூ சோ மச். உங்களை மாதிரி ஒரு புருஷன் எந்த பொண்ணுக்கு கிடைக்கும் சொல்லுங்க? எனக்கு கிடைச்சிருக்கு. நான் அப்போ எவ்வளவு கொடுத்து வச்சவளா இருக்கணும்.
அப்படியா என்றவன் அவள் தோளில் கையை போட்டு அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு, அப்படி பார்த்தா நானும் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கேன். அதான் இப்படி ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருக்கா. ஆமாதி, நான் கூட உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சுத்தமா ஞாபகமே இல்லாம போச்சு. என்ன விஷயம்? அதாவது அன்னைக்கு மண்டபத்துல வச்சு கீர்த்தியும் யசோதா ஆண்டியும் என்ன தப்பா பேசும்போது, என் வாழ்க்கையில நான் வைஷுவை தான் லவ் பண்ணேன், அவளையே தான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அதுல என்ன உனக்கு டவுட்டு? அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க என்ன லவ் பண்ணீங்களா? ஆனா அக்காக்கும் உங்களுக்கும் தானே கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஐயோ வைஷு, அது ஒரு பெரிய கதை. இத பத்தி நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணவே இல்லைல்ல? ஆமாதி, நானும் எப்படித்தான் மறந்தேன்னே தெரியல, உங்ககிட்ட கேட்கவே இல்லை. சரி விடு, இப்ப கிளியர் பண்ணிடுறேன். சொல்லுங்க என்று அவள் எழுந்து அவன் முகத்தை பார்த்து போக, அதுக்கு எதுக்கு நீ தள்ளி போற, என் கூடவே தான் இருக்கணும் என்று அவளை தன் மார்பில் சாய்த்து கொண்டவன், வைஷு, அன்னைக்கு இந்த கல்யாணத்துக்கு விருப்பமே இல்லாம கட்டாயப்படுத்தி தான் என்ன கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அது உனக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது வரைக்கும் நான் உங்க வீட்டுக்கு வந்ததும் இல்ல, உங்க அக்கா கிட்ட பேசுனதும் எதுவுமே கிடையாது. வேற வழி இல்லாம தான் நான் அந்த மண்டபத்துக்கே வந்து சேர்ந்தேன். கல்யாணத்துக்கும் அதே மாதிரி தான் தயாராகிட்டு இருந்தேன். அப்பதான் நீ முதல்ல என்னோட ரூமுக்கு வந்த. உனக்கு ஞாபகம் இருக்குதா என்றதும் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தவள், ஆமாதி, அக்கா தான் உங்களை போய் பாத்துட்டு வர சொன்னாங்க. ஏன்னா நீங்க அக்கா கிட்ட ஒரு டைம் கூட பேசவும் இல்ல, பார்க்கவும் இல்லல்ல, அதான் உங்களை பாத்துட்டு வர சொல்லியா நினைச்சாங்க. ஆமா, ஆனா நீ வரும்போது நான் எந்த பொசிஷன்ல இருந்தேன்? ஐயோ கடவுளே, வெறும் டவல் மட்டும் இடுப்புல கட்டிக்கிட்டு இருந்தீங்க. அது சரி, அதை விடு. ஆனா நீ உள்ள வந்த உடனே என்கிட்ட மாமான்னு உரிமை எடுத்து பேசின, ஞாபகம் இருக்கா? ஆமா, அப்படி பேசுனதுக்கு தான் என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணி வெளியே போக சொல்லிட்டீங்களே. யார கேட்டு உள்ள வந்தன்னு தாம் தூம்னு வேற குதிச்சீங்களே. ஐயோ வைஷு, பொதுவாவே எனக்கு பொண்ணுங்களை பிடிக்காது, அவங்க மேல எனக்கு நம்பிக்கையும் இல்ல. அதே போலதான் இந்த கல்யாணமும் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. எந்த உருவமே நிலைச்சு இருக்காதுங்கிறதுல நான் ரொம்பவே தெளிவா இருந்தேன். அதனாலதான் யாரையும் அந்த அளவுக்கு நான் ஏறெடுத்து பார்க்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். இன்ஃபேக்ட் உங்க அக்கா என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நிச்சயமா மனசு மாறி அவ கூட நான் வாழ்ந்திருக்க மாட்டேன். என்னாதி சொல்றீங்க? ஆமாண்டி, ஏன்னா முதல்ல பார்த்த உடனேவே என் மனசுக்குள்ள பச்சக்குன்னு நங்கூர மாதிரி சேர போட்டு உக்காந்துட்டல்ல என் வைஷு. ஆமா, நல்லா உக்காந்த. என்னை எப்படி அழ வச்சிங்க தெரியுமா? ஆமாண்டி, நீ அழும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. இது வரைக்கும் நான் யாருக்காகவும் இப்படி வருத்தப்பட்டதே இல்ல. ஏன்னே தெரியல, உன்னோட அந்த அழுகையான முகத்தை பார்க்கும்போது இதயத்துல ஊசி எடுத்து குத்தன மாதிரி ஒரு வலி சுருக்குன்னு இருந்துச்சு. அதே நேரம் நீ பாவாடை தடுக்கி கீழே விழ போகும்போது உன்னை இறுக்கமா பிடிச்சல்ல, அப்போ என் உடம்புல ஒரு கரண்ட் ஷாக்கா அடிச்ச மாதிரி இருந்துச்சு. பிசினஸ் விஷயமா ஃபாரின் ட்ரிப்பு, ஃபிளைட்ல அப்படி இப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட நெருக்கமா வந்து நின்னு பேசுறது, கை கொடுக்கறது அப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்ப எல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததே கிடையாது. ஆனா உன்னை டச் பண்ணும் போதுதான் ஃபர்ஸ்ட் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்பவே நீ யோசிச்சிருக்கணும், உன்னை நான் அவ்வளவு சீக்கிரம் விடவே இல்ல, இறுக்கமா அப்படியே புடிச்சிட்டு தான் பாத்துட்டு இருந்தேன். ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் நீ தான் என்னை திட்டிட்டு வெளியில போயிட்ட. ஆமாதி, அன்னைக்கு நான் ரொம்பவே பயந்துட்டேன் தெரியுமா? அக்கா கல்யாணம் பண்ணிக்க போற புருஷன் திடீர்னு நம்ம கிட்ட இப்படி நடந்துகிட்டா எனக்கு எப்படி இருக்கும்? அதான் நான் அக்கா கிட்ட கூட போய் இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அக்கா மண்டபத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடிப்பாவி, அப்போ அந்த வேலையை பார்த்தது நீதானா? எனக்கு இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே. என்னாதி நீங்க, என்னோட அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா? இப்படி ஒரு மோசமானவனை போய் கல்யாணம் பண்ணிக்க போறியாக்கான்னு சொல்லி நானும் அழுத. இதுக்கடையில நீங்களும் வந்து பார்க்கல, பேசலன்னு அவ ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தா. அதுக்கப்புறம் தான் இந்த முடிவு எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம், அவ மட்டும் தனியா போயிட்டா. ஏண்டி ஃபீலிங்கா? அப்படியே உங்களை கூட்டிட்டு போயிருந்தாலும் எங்க இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வந்து
அதே மண்டபத்துல வச்சு உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேன். என்னாதி நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஆமா, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே இல்ல தெரியுமா? கண்ணை மூடினாலே உன் முகம்தான் வந்து நிக்குது. நீ அழுவுற முகம் என்கிட்ட ஆசையா பாசமா மாமான்னு கூப்பிட்டு பேசுனது எல்லாமே என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. என்ன ரொம்ப இம்சை பண்ணிடுச்சு. நானே எனக்குள்ள கூட கேட்டுக்கிட்டேன், நாளைக்கு காலையில அவளோட அக்காவை கல்யாணம் பண்ண போறேன். ஆனா இன்னைக்கு என்னடான்னா அவ தங்கச்சிக்காரிய மனசுல நினைச்சிட்டு இருக்க. இது உனக்கு கேவலமா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன நானே கூட கேட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு வழியா நான் அதுல இருந்து வெளியே வந்து என்னோட வேலையை பார்த்துட்டு தான் தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில கல்யாணத்துக்கு ரெடியாகி என்னை கூப்பிடும் போது கூட ரொம்ப பதட்டமா தான் வந்தேன். உங்க அக்காவை நான் பார்த்ததே கிடையாது. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஐடியாவும் இல்லை. எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும், இல்லைன்னா உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படித்தான் நான் யோசிச்சு வச்சிருந்தேன். அது எப்படி அதையும் நடக்கும்? நீங்க எப்படி இப்படியெல்லாம் முதல்ல யோசிச்சீங்க? ஆமாண்டி, எப்படியும் உங்க அக்கா கூட தானே நீ இருப்ப பின்னாடி. அப்போ அவ கழுத்துல தாலி கட்டுற நேரம் பார்த்து உன் கழுத்துல கட்டலாம்னு நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அட பாவி ஆதி, இதை இவ்வளவு நாளா நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. நமக்கு கல்யாணமாகி குழந்தையே பிறந்துட்டாங்க. என்ன ஆதி இது? அதான் சொன்னனே, மாமனுக்கு உன் மேல அவ்வளவு லவ். பார்த்த உடனே என் எதத்துல வந்து நல்ல சேர போட்டு ஸ்டெடியா உட்காந்துட்டேன். அதான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாதுங்கிற நினைப்பு அப்பவே வந்துடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்க அக்காவும் கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி போயிட்டான்னு சொன்னாங்களா? கிட்டத்தட்ட நான் என் மனசுக்குள்ள குத்தாட்டமே போட்டுக்கிட்டு இருந்தேன்னா பாத்துக்கோயேன். அதுக்கப்புறம் தான் இப்படியே விட்டா வேலைக்காகாது, இந்த சான்ஸை நம்ம எப்படியாவது பயன்படுத்திக்கணும்னு சொல்லி உன் குடும்பத்தையும் உன்னையும் மிரட்டி கல்யாணம் பண்ணேன். அது மட்டும்தான் நான் பண்ண தப்பு. உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசி உன்னை சம்மதிக்க வச்சு நான் கல்யாணம் பண்ணி இருந்திருக்கணும். ஆனா எங்க நீ வேண்டாம்னு சொல்லிடுவியோன்ற பயத்துல உங்க அப்பா அம்மாவையும் உன்னையும் மிரட்டி தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுடி. அதுக்கப்புறம் எனக்கு உன்னை தொடணும், உன் கூட இருக்கணும் அப்படியெல்லாம் ஆசை வரல. ஆனா காலம் முழுக்க உன்னை என் கண்ணு முன்னாடியே பாத்துக்கிட்டே இருக்கணும், என் கூடவே நீ இருக்கணும். இது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. மத்தபடி உன்கிட்ட உரிமை எடுத்துக்கிறதுக்கு என் மனசு சுத்தமா இடம் கொடுக்கல. அப்படித்தான் ஆரம்பத்துல கொஞ்ச நாள் இருந்த. ஆனா நீ ரொம்பவும் ஆட்டிடியூட் காமிச்சடி. சும்மா இருக்கிறவன ரொம்ப கடுப்பேத்திக்கிட்டே இருந்த. அதனால நானும் உன்கிட்ட நிறைய கோவப்பட வேண்டியதா போச்சு. ஆனா ஒரு நாள் உங்க அக்கா திரும்பி வந்துட்டான்னு சொல்லி நீ என்கிட்ட சொல்லி கோவப்பட்டு வருத்தப்பட்டு பேசின, ஞாபகம் இருக்கா? நான் கூட போய் அன்னைக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு வந்த நீ. ஆமாதி, அத நான் என் வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டேன். அன்னைக்குதான் நீங்க எனக்கு முதல்ல முத்தம் கொடுத்தீங்க. பாத்தியா, என் பொண்டாட்டி இதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கா. அந்த முத்தம் நான் எதுக்கு கொடுத்தேன் தெரியுமா வைஷு? எதுக்கு என்று அப்பாவியாக கேட்டவளை பார்த்து சிரித்தவன், ஓ மனசுல ஒருத்தனும் அக்கா வந்துட்டா நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடுமோ, இவனை விட்டு கொடுக்க வேண்டியது வருமோன்னு உனக்கு எந்த வித பயமும் வரக்கூடாது. இவன் எனக்கானவன் தான் அப்படின்னு ஓ மனசுக்கு தோணணும். நீ எனக்காவதான் அப்படின்றது மாதிரிதான் என் மனசுல இருந்துச்சு. அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் அன்னைக்கு வேற வழி இல்லாம உன்னை கிஸ் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. எனக்கு புரியுதாடி. ஆனா இப்ப நினைச்சாலும் அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ் தான். ஆனா பிரியங்காவும் ஹரியும் கல்யாணம் பண்ணது நான் எதிர்பார்க்காத ட்விஸ்ட். எப்படி அவங்க 2 பேருக்குள்ள லவ் வந்துச்சுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரிஞ்சிருந்தும் உங்க அக்கா மேல ஆசைப்பட்டிருக்கான். சரி, இன்னாருக்கு இன்னார்தான்னு கடவுள் எழுதிருப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சுதான் அவங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். ஆமாவதி, அக்காவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. அதை விட ஹரிமாமாவும் அக்காவும் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே தான் எனக்கு உசுரே வந்துச்சு. ஏண்டி, உன் புருஷன் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையா? அப்படி இல்ல ஆதி, இருந்தாலும் நீ எதுவும் பேசாத. அப்போ என் மேல நம்பிக்கை இல்லாம தான் இருந்திருக்க இல்ல? அப்படி கிடையாது ஆதி, நான் சொல்றது கேளுங்க. அது ஒரு மாதிரி பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான்.
எங்க நீங்க அக்கா பக்கம் சாஞ்சிடுவீங்களோன்னு எனக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. அதனாலதான் அப்படி நான் நடந்துகிட்டேன். சரி, இப்போ உனக்கு அப்படி ஏதாச்சும் தோணுதா என்ன? இல்ல, இப்போ நீங்க என்னோட ஆதி, எனக்கு மட்டும்தான் சொந்தம். வேற யாராவது உங்களை பார்த்தாங்கன்னு தெரிஞ்சாவே அவங்க கண்ணை தோண்டி காக்காட்ட போட்டுருவேன். என் புருஷனை என்னை தவிர வேற யாருமே பார்க்க கூடாது. என் புருஷனும் என்னை தவிர வேற எவளையும் பார்க்க கூடாது என்று உரிமையாக பேசிய மனைவியை பார்த்தவனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்க, அப்படியே அவள் தாடையை இருக்க பற்றி அவள் உதட்டில் ஒரு முத்தத்தை கொடுத்து அவள் உயிரையே உறிஞ்சி எடுத்து கொண்டிருந்தான். அதற்குள் கதவு தட்டும் சத்தம் கேட்டதும் பட்டென்று அவனிடமிருந்து விலகியவள் எழுந்து சென்று கதவை திறக்க கண்மணியும் கௌதமியும் நின்று கொண்டிருந்தனர். வைஷு, குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கணும், குளிக்க வச்சு ரெடி பண்ணுமா? குடுங்கத்த, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிமா என்றவர்கள் உள்ளே வந்து மெத்தையில் 2 குழந்தைகளையும் படுக்க வைத்து விட்டு, ஆதி நீயும் இருக்கியா? சரிப்பா, அப்போ வைஷுவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, சரியா? நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கம்மா. நைட்டெல்லாம் நல்லா தூங்குனாங்களா இல்ல சும்மா அழுதுகிட்டே இருந்தாங்களா? நல்லாவே தூங்கிட்டாங்க ஆதி. ஒரே ஒரு டைம் தான் எழுந்தாங்க. அதுக்கப்புறம் வைஷுவோட தாய்ப்பாலை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து கொடுத்துட்டோம். அதனால குழந்தைங்களும் நிம்மதியா படுத்து தூங்கிட்டாங்க. சூப்பர்மா, நல்ல வேலை ஆண்டி இந்த விஷயத்த சொன்னாங்க. இல்லனா ரொம்ப கஷ்டம்தான். ஆமாப்பா, இல்லனா நைட்ல வந்து உங்க ரூம் கதவை தட்டிக்கிட்டு இருக்கணும். அது எல்லாத்துக்குமே சங்கடம் தானே என்றவர்கள், சரி நீங்க குழந்தைய ரெடி பண்ணுங்க வைஷு, நான் கீழே போறேன், நீ எல்லாம் ரெடி ஆயிட்டு கீழே வந்து சாப்பிடுங்க என்றவர் செல்ல போக, அப்புறம் அம்மா, லாஸ்ட் டைம் எக்ஸாம் மாதிரியே கவி, வைஷு, கார்த்தி 3 பேர் சேர்ந்து தான் படிக்க போறாங்க. அப்படியே நம்ம அணுவும் சேர்ந்து படிக்க சொல்லுங்க. ஒரு வாரம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சரிப்பா, சந்தோஷம், அப்போ வர சொல்லிடு என்றவர் வெளியே சென்று விட, உடனே ஆதியோ, வைஷு நீ ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்றியா? ஆமா ஆதி, கொஞ்சமா ஃபீட் பண்ணிடுறேன், அப்புறம் கொஞ்சமா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா குளிக்க வச்சுக்கலாம். சரிடி என்றவன் போனை எடுத்துக்கொண்டு கார்த்திக்கும் கவிதாவிற்கும் போன் செய்து விஷயத்தை கூறி அவர்களை இங்கு வீட்டிற்கு வர சொல்லி கூறினான். ஆனால் கார்த்தி மட்டும் காலையில் வந்துவிட்டு மாலை சென்று விடுவதாக கூற, அதுவும் சரி என்று அவனுக்கு தோன்றியது. பிறகு போனை வைத்துவிட்டு வந்தவன் குழந்தைகளோடு அமர்ந்து விளையாடி கொண்டிருக்க, வைஷுவை பார்த்து சிரித்துவிட்டு அவர்கள் அருகில் அமர்ந்து, செல்லக்குட்டிங்களா, இங்க பாருங்க, அப்பா பாருங்க, என் குட்டி பாப்பா தானே இது என்று குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருக்க, அதே நேரம் வைஷுவோ, சரியாதி, நான் ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைய குளிக்க வச்சுட்டு வந்துடுறேன், நீங்க இன்னொரு குழந்தைய பாத்துக்கோங்க. சரிடி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாமா? இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று டவலை எடுத்துக்கொண்டு ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு குளியல் அறைக்கு சென்று குளிக்க வைத்து விட்டு வந்து மெத்தையில் போட்டு இன்னொரு குழந்தையையும் தூக்கி கொண்டு குளிக்க வைத்துக் கொண்டு வந்து போட்டாள். பிறகு இருவரும் சேர்ந்து குழந்தைக்கு பவுடர் அடித்து ஆடை எல்லாம் போட்டுவிட்டு தயார் செய்து முடிக்கவும், ஆதி அவனுடைய மகளை தன் கையில் தாங்கிக் கொள்ள, வைஷு தன்னுடைய மகனை கையில் தூக்கி கொண்டு இருவரும் கீழே இறங்கி சென்றனர். பிறகு காலை உணவு எல்லாம் சாப்பிட்டு முடித்து ஆதி ஆபீஸ்க்கு கிளம்பிவிட்ட நிலையில் கவிதாவும் கார்த்தியும் ஆதியின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். மூவரும் வைஷுவின் அறையில் சென்று அமர்ந்து படிக்க ஆரம்பிக்க அணுவும் அவர்களோடு வந்து ஒட்டி கொண்டாள். பிறகு நால்வரும் மிகவும் சீரியஸாக அமர்ந்து படித்துக் கொண்டிருக்க, இப்படியே ஒரு வாரம் நன்றாக சென்று கொண்டிருந்தது. இது ஃபைனல் எக்ஸாம் என்பதால் கார்த்தியும் அணுவும் கொஞ்சம் இருவருக்கும் இடையில் கேப் விட்டுவிட்டு படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தி கொண்டிருந்தனர். எக்ஸாம் நாள் தொடங்கியதிலிருந்து எக்ஸாம் முடியும் வரை ஆதி வைஷுவை அழைத்து கொண்டு சென்று விட்டு அவள் எக்ஸாம் முடித்ததற்கு பிறகு அவளை அழைத்து கொண்டுதான் வீட்டிற்கு வருவான். ஏனென்றால் அவள் பச்சை உடம்புக்காரி ரொம்ப நேரம் அமர்ந்திருக்க கூடாது என்பதால் தான் இந்த ஏற்பாடு. அன்று பரீட்சையின் கடைசி நாள். அனைவரும் தேர்வு எழுதி முடித்துவிட்டு சந்தோஷமாக வெளியில் வந்து பார்க்கும் பொழுது அங்கே ஆதியும் விஸ்வாவும் நின்று கொண்டிருந்தனர். பிறகு நண்பர்கள் அனைவரும் வீட்டிற்கு புறப்பட்டு செல்லலாம் என்று முடிவு செய்ய, கவிதாவை விஸ்வா அழைத்து கொண்டு புறப்பட கார்த்தி அவனது பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். ஆதி வைஷுவையும் அணுவையும் அழைத்து கொண்டு புறப்பட, சரி கார்த்தி, இன்னையோட எக்ஸாம் எல்லாம் ஓவர்,
நீ நாளைக்கு என்ன கம்பெனில வந்து பாரு, சரியா? வரேன் ஆதி என்று கூறியவன் அணுவிற்கு கண்களால் சைகை செய்துவிட்டு புறப்பட்டு விட்டான். பிறகு ஆதி வைஷுவையும் அணுவையும் அழைத்து சென்று வீட்டில் விட்டுவிட்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றவன் திருமண வேலை தலைக்கு மேல் கிடப்பதால் எந்த வேலையும் பெண்டிங் வைக்க கூடாது என்று அனைத்து வேலையும் சீக்கிரமாக செய்து முடித்தான். அன்றே மண்டபமும் புக் செய்துவிட்டு கண்மணியிடம் கூற அவரும் பத்திரிகை அடிக்கும் பணியை தொடங்கிவிட்டனர். அடுத்த நாள் கார்த்தி ஆதியின் ஆபீஸிற்கு சென்றிருந்தான். அங்கு ரிசப்ஷனில் இன்ஃபார்ம் செய்துவிட்டு அமர்ந்திருந்தவன் சிறிது நேரத்தில் ஆதி அழைப்பதாக கூற எழுந்து உள்ளே சென்றவன் கதவை தட்டிவிட்டு மே ஐ கமின் என்று கேட்கவும் எஸ் கமின் என்று ஆதி கூறவும் உடனே உள்ளே சென்ற கார்த்தி ஆதி என்று அழைக்க கணினியின் முன்பு வேலை பார்த்து கொண்டிருந்தவன் தலையை நிமிர்த்தி கார்த்தி வா வந்து உட்காரு. ஆதி வர சொல்லியிருந்தீங்களே என்று தயங்கி பேச நான் ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும் கார்த்தி. சொல்லுங்க ஆதி, என்ன விஷயம்? உன்னை வேற எந்த கம்பெனிலையும் போய் வேலை செய்ய வைக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பமே வரல கார்த்தி. அதனால பிளீஸ் நம்ம கம்பெனிலேயே ஜாயின் பண்ணிக்கோ. உனக்கு இங்க ஒரு கௌரவமான போஸ்ட் போட்டு கொடுக்கறேன். கொஞ்ச நாள் இருந்து பிசினஸ் எல்லாம் கத்துக்கோ. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு உனக்கு தனியாவே பிசினஸையும் வச்சு கொடுத்துறேன், சரியா? இல்லாதி, பிசினஸ் வச்சு கொடுக்கறதெல்லாம் எதுவும் வேணாம். உங்க கம்பெனில எனக்கு ஒரு வேலை மட்டும் போட்டு கொடுங்க, அது போதும். சரி, இப்போதைக்கு கம்பெனில ஒரு எம்ப்ளாயா ஜாயின் பண்ணிக்கோ. 1 month ட்ரைனிங், அதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உனக்கு போஸ்டிங் போட்டுறேன். ஓகே ஆதி, தேங்க்யூ சோ மச். எதுக்கு கார்த்தி? இல்ல, நேத்து தான் எக்ஸாம் எழுதினேன். இன்னைக்கு எனக்கு வேலை நிஜமாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வேலைக்கெல்லாம் ரொம்ப வளைய வேண்டி வருமோன்னு முன்னாடியே யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் என் மனசுல தோணிக்கிட்டே இருந்துச்சு ஆதி. என்ன விஷயம் கார்த்தி? நான் அணுவை லவ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கண்டிப்பா நான் படிச்சு முடிச்ச உடனே உங்க கம்பெனிக்கு தான் வேலைக்கு வரணும். எப்படியாவது வைஷு கிட்ட சொல்லி கையில கால்ல விழுந்தாவது உங்க கம்பெனில ஒரு ஸ்டாஃபா வேலைக்கு சேர்ந்துடணும்னு ரொம்பவே ஆசை வச்சிருந்தேன். அது இப்ப நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆமா கார்த்தி, எனக்கும் உன்னை வெளியில எல்லாம் வேலைக்கு அனுப்புறது சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதே நீ இங்க இருந்து நான் உனக்கு எல்லா விஷயமே கத்து கொடுப்பேன். கண்டிப்பா ஃபியூச்சர்ல உனக்கு பிசினஸ்ன்னு வரும்போது இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். நீ இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கிறியா இல்ல நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கிறியா? நான் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. உன்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசப்ஷன்ல இருக்கு, நீ வாங்கிட்டு போ, சரியா? என்றதும் ஓகே என்று எழுந்தவன் கையை இறுக்கி பிடித்து ஆல் தி பெஸ்ட் கார்த்தி, தேங்க்யூ சோ மச் ஆதி என்று வெளியே சென்றவன் அவனுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றான். அவனின் அம்மா அப்பா அனைவருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். பையன் நேற்றுதான் படிப்பை முடித்தான். இன்றே அவனுக்கு வேலை. இன்னும் டிகிரி கூட கையில் வரவில்லை. அதை நினைத்தவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பிறகு தன்னுடைய அறைக்கு சென்றவன் போனை எடுத்து அணுவிற்கு தான் போன் செய்தான். 2 ரிங்கில் போனை எடுத்தவள், ஹாய் கார்த்தி, என்னடா ஆபீஸ்க்கு போறேன்னு சொன்னியே, போயிட்டு வந்துட்டியா? வந்துட்டேன்டி, இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். வாவ், சூப்பர் அண்ணா. அண்ணா என்ன சொன்னாங்க? நாளையில இருந்தே கம்பெனில ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்கடி. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட கொடுத்துட்டாங்க. 1 monthக்கு ட்ரைனிங், அதுக்கப்புறம் எனக்கு போஸ்டிங் போட்டு தாருன்னு சொல்லியிருக்காரு. வாவ், சூப்பரா கார்த்தி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் டி, தேங்க்யூ சோ மச். எல்லாமே ஒன்னாலதான். நீ என்னோட லக்கி ஏஞ்சல் தெரியுமா? நீ மட்டும் என் லைஃப்ல வரலனா என் லைஃப் இவ்வளவு கலர்ஃபுல்லா இருந்திருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லன்னு தான் சொல்லுவேன். வேலைக்காக ஒரு கம்பெனிக்கும் நாய் மாதிரி ஏறி இறங்கியிருப்பேன். ப்ரெஷர்ஸ்ன்னு சொன்னாலே அவ்வளவு சீக்கிரம் எடுக்க வர மாட்டாங்க. ஆனா அந்த விஷயத்துல கஷ்டம் எதுவுமே இல்லாம இப்ப நான் ஒரு வேலையில ஜாயின் பண்ண போறேன். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு வேலை கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் டி. எனக்கும் ரொம்ப ஹாப்பி கார்த்தி. என் புருஷன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாருன்னு எனக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி, வீட்ல அத்தை மாமா கிட்டலாம் இந்த விஷயத்த சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்டி. நாளையில இருந்து டியூட்டிலையும் ஜாயின் பண்ணணும். ஓகே கார்த்தி, ஆல் தி பெஸ்ட். நல்லா ஒர்க் பண்ணு, சரியா? அப்புறம் அண்ணாவோட ஆபீஸ்ல நிறைய லேடி ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்க. அங்க போய் ஈன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு இருக்காத. இந்த விஷயம் மட்டும் எனக்கு தெரிய வந்துச்சு, அவ்வளவுதான். அடி பாவி,
நான் இன்னும் வேலைக்கே போகல, அதுக்குள்ள நீ என்னவெல்லாம் சொல்ற? என்னை எப்ப தாண்டி நீ நம்புவ? நீ நம்பிக்கை வர்ற மாதிரி நடந்துக்கூடா ஃபர்ஸ்ட். சரி, உனக்கு நம்பிக்கை வரணும்னா நான் என்ன பண்ணணும்? அது நீ நடந்துக்கிறத பொறுத்து. சரி, எனக்கு கொஞ்சம் கடைக்கு போற வேலை இருக்குதுன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க, நான் கிளம்புறேன். மணியாச்சு, வச்சிருவா? சரிடி, அப்பப்போ ஃபோன் பண்ணு. கல்யாண வேலை எந்த லெவல்ல இருக்கு? அதுவா, மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இன்விடேஷனும் அடிக்க கொடுத்தாச்சு. அநேகமா இன்னைக்கு பத்திரிக்கை வந்துருச்சுன்னா நாளைக்கு சாமி கிட்ட வச்சு படைச்சிட்டு பத்திரிக்கையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா நடக்கிற மாதிரி இருக்குது. ஆமா, இன்னும் 15 டேஸ்ல நமக்கு கல்யாணம். 15 நாளைக்கு அப்புறமா நீ மிஸ் அனு கிடையாது, மிஸ்ஸஸ் அனு கார்த்திக். ஆமாண்டா, இத நீ சொல்லும் போதே கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரிடி, அப்போ நீ வேலையை பாரு, நான் வைக்கிறேன் என்று கூறிவிட்டதும் அவள் போனை வைத்து விட்டு அவள் அம்மாவோடு சேர்ந்து கடைக்கு புறப்பட்டாள். பின்பு அவர்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஷாப்பிங் பொருட்களை எல்லாம் வாங்கி முடித்தவர்கள் பத்திரிகை வந்ததும் அடுத்த நாள் கோவிலுக்கு சென்று படைத்துவிட்டு நேராக கார்த்தியின் வீட்டிற்கு சென்று அவர்களுக்கு தேவையான பத்திரிகையையும் கொடுத்துவிட்டு பின்பு வீட்டிற்கு வந்தனர். ஆதியும் கண்மணியும் கடகடவென்று திருமண வேலைகளை ஆரம்பிக்க முதலில் சம்மந்தி வீட்டு அனைவருக்கும் முறைப்படி பத்திரிகை வைக்க தொடங்கினர். இப்படியே கல்யாண வேலைகள் கடகடவென்று ஒரு வாரமாக நடந்து கொண்டிருக்க பின்பு அனைவருக்கும் துணி எடுக்க செல்லலாம் என்று அனைத்து சம்பந்திமார்களையும் அழைத்து கொண்டு கடைக்கு புறப்பட்டு சென்றனர். அங்கே கார்த்தி தான் அணுவுக்கான முகூர்த்த சேலை, ரிசப்ஷன் சேலை என்று அனைத்தையும் தேர்வு செய்தான். இந்த தடவை அணு ரிசப்ஷனுக்கு லெஹங்கா வேண்டாம் என்று கூற சரி என்று அவளுக்கு ஒரு டிசைனர் சாரி செலக்ட் செய்து கொண்டார்கள். அவளுடைய உடைக்கு பொருத்தமாக இருப்பது போலவே கார்த்திக்கும் துணி எடுக்கப்பட்டது. பின்பு அனைவரும் தங்கள் மனைவிகளை அழைத்து கொண்டு சென்று அவர்களுக்கு பிடித்தமான நிறத்தில் அழகான பட்டுப்புடவைகளை எடுத்துக்கொண்டு பின்பு நகைக்கடைக்கு சென்று நல்ல நேரம் இருக்கும் பொழுதே தாலியையும் வாங்கி கொண்டு கையோடு தாலி செயினையும் வாங்கி கொண்டவர்கள் பின்பு சாப்பிடலாம் என்று ஒரு பெரிய ஹோட்டலுக்கு சென்று மதிய சாப்பாட்டை திருப்தியாக சாப்பிட்டு முடித்தனர். வீட்டிற்கு செல்லும் பொழுது அணு கார்த்தியின் கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தவள், கார்த்தி, நான் வரட்டுமா? ஓகேடி, இப்பெல்லாம் என்னன்னே தெரியல, உன்னை பிரிஞ்ச என்னால இருக்கவே முடியல. இன்னும் ஒரு வாரம் தாண்டா இருக்கு, அதுக்குள்ள நமக்கு கல்யாணம் ஆயிடும், நீ கவலைப்படாத என்று கூறி அவனுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைத்தவளின் மனநிலைமையும் அப்படித்தான் இருந்தது. இந்த தடவை ஆதி ஒரு முடிவெடுத்திருந்தான். அது என்னவென்றால், திருமணத்திற்கு 3 நாட்களுக்கு முன்பே கார்த்தியின் குடும்பம், சொந்தக்காரர்கள் அனைவரையும் தங்கள் வீட்டிற்கு வர சொல்லிவிட்டான். இங்கேயே நலங்கு வைத்து இங்கேயே முகூர்த்த கால் நட்டு அனைத்தும் செய்து முடித்து விடலாம் என்று கூற கார்த்தியின் பெற்றவர்களும் அதை ஆமோதித்தனர். ஏனென்றால் அவர்களுக்கும் பெரிதாக சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு உறவுகள் கிடையாது. இங்கு அணுவின் வீட்டிலோ இன்றைக்கு எல்லாருமே மிகவும் பரபரப்பாக இருந்தனர். ஏனென்றால் இன்று அனைத்து சம்பந்தி குடும்பமும் இந்த வீட்டிற்கு வரப்போகிறது. அவர்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருந்தான் ஆதி. ஹரி, விஸ்வா மூவரும். அதே நேரம் அனைத்து குடும்பமும் ஒன்றாக சேர பார்ப்பதற்கு கண்ணுக்கு அவ்வளவு குளிர்ச்சியாக இருந்தது. கடைசியாக கார்த்தியின் குடும்பமும் அங்கு வந்து சேர்ந்ததும் கார்த்தியை மிகுந்த மரியாதையோடு வீட்டிற்குள் அழைத்து வந்து அவனுக்கு அப்பொழுது மாப்பிள்ளை என்ற முத்திரையை குத்திவிட்டனர். அன்றைக்கு மாலையே அணுவுக்கு மருதாணி போடும் ஃபங்க்ஷன் தொடங்கியது. அதற்காக வந்திருந்தவர்கள் அனைவரும் அணுவின் உடையையும் அவளுடைய நகைகளையும் பார்த்து வாயை பிளந்தனர். இவ்ளோ அழகா இருக்கா இந்த பொண்ணு, இவங்க குடும்பத்துல மட்டும் எல்லாருமே ரொம்ப அழகுதான் இல்ல என்று ஒருத்தருக்கொருத்தர் பொறாமரிப்பட்டு பேசிக் கொண்டிருக்க தன் வருங்கால மனைவியின் அழகை பார்த்து ரசித்தபடியே நின்று கொண்டிருந்தான் கார்த்தி. அவன் அருகே வந்த ஆதியோ, என்ன கார்த்தி, ஏன் தங்கச்சியை சைட் அடிக்கிறியா? இதுக்கு மேல கூட நான் என் பொண்டாட்டிய பார்க்க கூடாதா? எது பொண்டாட்டியா? இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள பொண்டாட்டின்னு சொல்ற? இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இதுக்கு மேல என்ன? இனி எப்பவுமே அவ ஏன் பொண்டாட்டி தான் என்று கெத்தாக கோரினான். பரவாயில்ல கார்த்தி, இப்பெல்லாம் வர வர உனக்கு என்கிட்ட பயமே இல்லாம போச்சு இல்ல என்று கூறிய ஆதி அவன் தோளில் கையை போட்டு சந்தோஷமாக சிரித்து கொண்டே தன் மனைவி, தங்கை, நண்பனின் மனைவி என்று அனைவரும் மருதாணி போட்டுக் கொள்ளும் அழகை கண்டு ரசித்துக் கொண்டிருந்தான்.
ஒரு வழியாக அன்று மருதாணி போடும் நிகழ்ச்சி சந்தோஷமாக நடந்து முடிந்து அனைவரும் தங்களது அறைக்கு சென்று விட்டனர் உறங்குவதற்காக. அடுத்த நாள் காலை முகூர்த்த கால் நடும் பணி இருந்தது. அதனால் அனைவரும் அங்கு நேரமாகவே உறங்க சென்று விட்டனர்.